ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஆஃப்டர் ஸ்கூல் ஹனாகோ குன்ன்ற ஸ்பின் ஆஃப் சீரிஸோட எபிசோட் 6 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே சாம்பிஸ் தமிழ். நம்ம ஸ்கூலுக்கு இப்போ ஒரு புது மான்ஸ்டர் வந்திருக்கு. அதோட பேரு தான் சம்மர் மான்ஸ்டர். இந்த சம்மர் மான்ஸ்டர் வந்த உடனே நம்மளோட ஹனகோ மேல தன்னோட பவரை யூஸ் பண்ணதுங்க. பவர் யூஸ் பண்ண அடுத்த செகண்டே நம்மளோட ஹானகோ ஒரு கேர்லா மாறிட்டான். ஆக்சுவலி லெஜெண்ட் படி ஹானகோ ஒரு பொண்ணு தான். சோ இத பார்த்த நம்ம நேனே செம்ம ஹாப்பி ஆகுற. வாவ், கடைசியா நான் நினைச்ச மாதிரியே ஹானகோ ஒரு பொண்ணா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கா. பொண்ணா மாறின அடுத்த செகண்டே நம்மளோட ஹானகோ என்ன பண்றானா, என்னையே நீ அட்டாக் பண்றியான்னு சொல்லிட்டு அந்த சம்மர் மான்ஸ்டருக்கு ரெஸ்ட் இன் பீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் பக்கத்துல இருந்த மோகேவும் அதுக்கு சமாதியை கட்டி வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, நேனே நீ எப்படி திருப்பி மாறுவேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆல்ரெடி அதை நான் போட்டு தள்ளிட்டேன், சோ அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 1 டேல நான் மாறிடுவேன் அப்படின்ட்டு இவன் சொன்னதை கேட்ட அடுத்த செகண்டே நேனே என்ன பண்றா, வாவ் நான் 1 டே ஃபுல்லா உன்கிட்ட கேர்லிஷான திங்ஸ் எல்லாம் பண்ணுவேன். சரி நீ பொண்ணா மாறிட்ட, உனக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, நான் கேர்ள்ஸ் பாத் டப்ல குளிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்கூல்ல பாத் டப்ஸ் எல்லாம் இல்லையேன்னு சொல்லி நம்மளோட நேனே சொல்ல, சரி ஓகே நான் கேர்ள்ஸ் பாத்ரூம்ல இருந்துக்கிறேன்ட்டு இவன் சொல்றான். அட பாவி டேய், நீ பல வருஷமா இங்கே தான்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நேனே என்ன பண்றானா, ஒரு கேம் விளையாடலாம். எனக்கு ட்ரெஸ் அப் கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நீ ஒரு கேர்ளா இருக்க அப்படின்னா உனக்கான ஒருத்தவனை கண்டுபிடிக்கணும், அவன் மேல உயிரா இருக்கணும், அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் மீல்ஸ் அப்படின்னு சொல்லி குக்கிங் கத்துக்கணும். இந்த மாதிரிலாம் பண்றது தானே கேர்லிஷான வேலை. அண்ட் ஃபைனலி எனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை சூப்பரா ட்ரெஸ் அப் பண்றேன்னு சொல்லிட்டு இவ உடனே என்ன பண்றானா, நம்மளோட கேர்ள் ஹனகோக்கு மெய்ட் வேஷம், நர்ஸ் வேஷம், செடக்ஷன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஆசா பாசங்களை எல்லாம் இப்படி பண்ணி தீர்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஹனகோ என்ன பண்றானா, இது எல்லாமே எனக்கு போர் அடிக்குது, இந்த ஸ்கர்ட் போட்டிருக்க ட்ரெஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவன் நார்மலாவே இருந்துட்டு இருக்க. அந்த சமயத்துலதான் நேனே இன்னொரு ஒரு ஐடியாவும் சொல்றா. வாவ், ஃபைனலி நான் இது உனக்கு பண்ண போறேன்னு சொல்லிட்டு மோகேவையும் கூட்டிட்டு வந்துட்டு நம்ம 3 பேரும் ஒரே மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு சேம் ஹேர் ஸ்டைல 3 பேருக்கும் போட்டு விட்டுடுறாங்க. அந்த சமயத்துலதான் நம்மளோட ஹானகோ நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ மினமோட்டோவை போயிட்டு மோதிடுறாங்க. அண்ட் இந்த புது ஹனகோவை பார்த்த நம்மளோட மினமோட்டோ என்ன சொல்றான், ஏய் உன்னை பாக்க நீ ஹானகோவோட பிக் சிஸ்டரா, வாவ் ஹானகோ ரொம்ப நல்ல பையன் தெரியுமான்னு சொல்லி பேசும்போதுதான் நமக்கே ஒரு கில்ட் வருதுங்க. உடனே நேனே ஃபுல் ஸ்டோரிய சொல்ல, ஓ 1 டே ஃபுல்லா நீ கேர்ளா இருக்க போறியா, சரி அப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்க, உடனே நம்மளோட கேர்ள் ஹானகோ வந்துட்டு செட்யூசிங் யூ அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட ரொம்ப தேன் மாதிரி பேச, நம்ம மினமோட்டோ சிம்பிளி என்ன சொல்றான், உன்னெல்லாம் என்னால லவ் பண்ண முடியாது, சடன் ரிஜெக்ஷன் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட கேர்ள் ஹானகோ அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஏன் இப்படி ஹர்ட் பண்றேன்னு சொல்லும் போதுதான் நேனேவும், எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, பட் எடுத்த உடனே நீ கொஞ்சம் மேஜரா போயிட்ட, சரி விடு அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருக்க. அந்த சமயத்துலதான் சூகாசா என்ன பண்றானா, இங்க என்ன புது சமாதி ஒண்ணு இருக்கு, சரி தோண்டி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்க உள்ள சம்மர் மான்ஸ்டர் இருக்கு. இது என்னதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களோட பிராட்காஸ்டிங் ரூம்க்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு இதோட பவர் என்னன்னு தெரியல, மேபி இந்த பட்டனை பிரஸ் பண்ணி பார்க்கவான்னு சொல்லிட்டு பிரஸ் பண்ண அது தன்னோட பவரை சாக்குரா மேல காமிச்சிருதுங்க. இப்போ கேர்ளா இருந்த சாக்குரா பாயா மாறிட்டா. பாயா மாறினதுக்கு அப்புறமே இவ ரொம்ப ப்ரொஃபஷனலா கேர்ளா இருந்தானா பாயா இருந்தானு சொல்லிட்டு தன்னோட ட்ரெஸ் மட்டும் மாத்திக்கிட்டு ஒரு சூப்பர் டூப்பர் பாயா மாறிடுறாங்க. ஆனா இத பார்த்த நாட்சிஹிகோக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. என்னது இது, நான் இப்ப என்ன பண்ணுவேன், இவளை எப்படியாச்சு நான் கேர்ளா மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு சூகாசா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா சூகாசா என்ன பண்றான், நீ கவலையே படாத, ஹெல்ப் தானே, கட் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற. அட பாவி என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றானா, சாக்குரா கிட்ட போயிட்டு கதறிக்கிட்டு இருக்கான், உன்னை நான் எப்படி மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் சாக்குரா சொல்றா, இங்க பாரு நான் கேர்ளா இருந்தா என்ன பாயா இருந்தா என்ன, எல்லாமே ஜெண்டர் தானே, ஏன் நான் இப்படி இருந்தா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, இத கேட்ட உடனே நாட்சிஹிகோ, நீ சொல்றது கரெக்ட் தான், வாவ் நீ எவ்வளவு சூப்பரான ஒரு பாயா இருக்க, நீ கவலையே படாத, நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன், நான் இப்ப கேர்ளா மாறுறேன்னு சொல்லிட்டு உடனே இவன் கேர்ளா மாறுறாங்க. மாறிட்டு வாவ் இப்பயாச்சும் என்ன லவ் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, உடனே சாக்குரா
சடன் ரிஜெக்ஷன் தான், கண்டிப்பா இல்லன்னு சொல்லிட்டு அடிச்சு நிமித்திடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, சூகாசா என்ன பண்றா, ஏய் நீ கேர்ளா மாறிட்டியா, சரி நான் உன்னை கட் பண்றேன்னு சொல்லிட்டு இவனை ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் மீட்சுபா அங்க வராங்க. வந்த உடனே இந்த சம்மர் மான்ஸ்டர் இவங்க தெரியாம தூக்கி போட அதோட லைட் இப்போ மீட்சுபா மேல படுது. உடனே நாட்சுகிகோ என்ன சொல்றான், அச்சச்சோ மீட்சுபாவும் இப்ப பொண்ணா மாற போறான் போல, இது ஜெண்டரை மாத்தி தொலையுதுன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் மீட்சுபா மாறவே இல்லைங்க. என்னன்னு பார்த்தா அந்த சம்மர் மான்ஸ்டர் ஃபியூஸ் ஆயிடுது. அப்பதான் நாட்சுகிகோக்கும் ஒரு ஐடியா ஒண்ணு வருது. மேபி இந்த சம்மர் மான்ஸ்டர் அகைன் நம்ம யூஸ் பண்ணா மாறி போனவங்க திருப்பி நார்மல் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அது ஆல்ரெடி ரெஸ்ட் இன் பீஸ் ஆயிடுதுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஃபன் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே சாம்பஸ் தமிழ். பை கைஸ்.